இன்று நீங்கள் நாம் தமிழர் கட்சி எதை நோக்கி போயிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். இன்னைக்கு சாட்டை துரைமுருகன் எடுத்து போடுற வீடியோவில் கடைசி 50 வீடியோ எடுத்து பாருங்க, 45 வீடியோ விஜய் திட்டி தான் போடுறாரு. ஆகோ விஜய் திட்டுவதற்கென்றே ஒரு கட்சியை மாற்றி இருக்கிறார் திரு சீமான் என்ற குற்றச்சாட்டு பெரிய அளவில் தம்பிகள்கிட்டே இருக்குது. நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்டா இன்னைக்கு எவ்வளோ பேர் விஜய் திட்டுறாங்க. அந்த இடத்துல சாட்டை துரைமுருகன், இதனால் சாட்டை துரைமுருகன்னா ஒரு பிராண்ட் இருந்துச்சுல, ஒரு நம்பிக்கை இருந்துச்சுல நாம் தமிழர் தம்பிகள்கிட்ட. திமுகவை அடித்து தாக்கிறதுல எங்கள் சாட்டைக்கு பதில் சொல்ல முடியுமான்னு இன்னைக்கு திமுகவோட நிறைய தொண்டர்கள், நிறைய கேடர்ஸு சாட்டை துரைமுருகன் எடுத்து பேசின வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க விஜய்க்கு எதிராக. அந்த அளவுக்கு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியும் திமுகவும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருக்கிறது. விஜய் எதிர்க்கிற அந்த ஒற்றை புள்ளியில் இருக்கிறாங்க. நம்ம பெருசாக சொல்ல தேவை கிடையாது. அப்படி இருக்கிற காலகட்டங்களில் நாம் தமிழர் கட்சியே காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு இன்னைக்கு ஆளுங்கட்சி இருக்கிற பட்சத்தில் தாவேகாவுக்கு இதே மாதிரியான உண்மையான நெறியாளர்களும் பத்திரிகையாளர்களும் கண்டிப்பாக தேவை. அந்த இடத்துல திரு ஃபெலிக்ஸ் அவர்கள் சேர்ந்திருப்பது தாவேகாவுக்கு முக்கிய பலமாக நான் பார்க்குறேன். நான் ஏதோ ஒரு பக்க சார்பாக பேசுகிற மாதிரி, நான் ஃபெலிக்ஸ் மாதிரி எந்த பக்க சார்பு இல்லாமல் தான் இந்த நாங்கள் சேனலை நடத்திட்டு இருக்கிறோம் இன்று வரை. அதே மாதிரி இந்த ஃபெலிக்ஸ், சத்யகுமார் சட்ட வல்லுநர், அதுபோக இந்த ஆனந்த், இவர்களை போன்ற இந்த நபர்கள் தாவேகாவுக்கு மிக முக்கிய பங்களிப்பார்கள். எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.